கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் மதமாற்றம் செய்வதாக கூறி சத்தீஸ்கர் போலீசார் கைது செய்திருப்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 2 கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளான வந்தனா பிரான்சிஸ் மற்றும் பிரீத்தி கடந்த ஜூலை 26 அன்று சத்தீஸ்கரின் நாராயண்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 சிறுமிகளுடன் துருக் ரயில் நிலையத்தில் சென்று கொண்டிருந்தனர். 3 சிறுமிகளுடன் துருக் ரயில் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி பஜ்ரங் தளம் என்ற இந்து அமைப்பைச் சேர்ந்த சிலர் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சத்தீஸ்கர் காவல்துறை பாரதிய நியாய சன்ஹிதா மற்றும் சத்தீஸ்கர் மத சுதந்திர சட்டம் 1968 ஆகியவற்றின் கீழ் ஆள் கடத்தல் மற்றும் மதமாற்ற குற்றச்சாட்டுகளில் வழக்கு பதிவு செய்து கன்னியாஸ்திரிகளை கைது செய்து துர்க் மாவட்ட சிறையில் அடைத்தது.